ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல பேன் வச்சுட்டு 3ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிட்டு பொரிஞ்சு வந்ததும் நம்ம 3 வெங்காயம் 4 வெங்காயம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை அதில் போட்டுட்டு சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த டைம்ல பெட்டர் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பெரட்டல்ல ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு வீட்டு மிளகாய் தூளை ஆட் பண்ணிட்டு நல்லா பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கண்டிப்பா 1 கப் அப்படின்ற அளவுல தண்ணி ஊத்திட்டு வெல்லம், நான் இப்போ பவுடர் வெல்லம் வச்சிருக்கேன். ஸோ அதை பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா உங்களுக்கு ட்ரையா வரும். இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க சாதத்தை கூட தாராளமா சாப்பிடலாம். சுகர் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணுங்க.